ஆகாயத்துல இருக்கிற திரைக்கிழிஞ்சு போச்சான்ற அளவுக்கு அன்னைக்கு பயங்கரமான மழை. அந்த இடி மின்னல் சத்தத்துக்கு அந்த பூமியே அதிர்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி மழை பெய்யற அன்னைக்கு ராத்திரி நேரம் கூணு வளைஞ்ச பார்வதியம்மா அப்படிங்கிற ஒரு பாட்டி தலையில கிழிஞ்சு போன ஒரு கோணிப்பைய போட்டுக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. பாவம் அவங்க கண்ணுல இருந்து வர கண்ணீர் மழை தண்ணியோட சேர்ந்து கலந்து போச்சு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க வாழ்றதுக்காக இருந்த சின்ன குடிசையும் கீழே விழுந்துருச்சு. உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா கடவுளே? இந்த நடுராத்திரியில என்ன நடுத்தெருவில் நிக்க வச்சிட்டியே. இந்த வயசான காலத்துல நான் தங்கறதுக்குன்னு இருந்தது இந்த ஒரு சின்ன குடிசை மட்டும்தான். இப்ப இந்த குடிசையும் எனக்கு இல்லாம ஆக்கிட்டியே. எனக்குன்னு யார் இருக்காங்க? நான் ஆதரவ அடைக்கலத்தை தேடி எந்த வீட்டுக்குன்னு போய் இருக்கிறது சொல்லு. நானும் என் புருஷனும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த குடிசை இது. அந்த மனுஷன் என்ன விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா இந்த வீடு மட்டும்தான் எனக்கு துணையா இருந்துச்சு. கடைசியிலேயே எனக்கு துணையா இருந்த இந்த வீட்டையும் பிடுங்கிக்கிட்டியா? எப்ப என் வீட்டுக்காரர் இறந்தாரோ அப்பவே என்னையும் கூடவே கூட்டிக்கிட்டு போயிருந்தாருன்னா இந்த நேரத்துல இப்படி ஒரு கஷ்டம் எனக்கு வந்திருக்காது. 4 வீட்டுக்கு போய் 10 பாத்திரத்தை கழுவியாவது பணம் சம்பாதிக்கலான்னு பார்த்தாலும் என் உடம்பு அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குதே. இதுல இந்த மழை காலத்துல என் வீட்டையும் எடுத்துக்கிட்டானா எங்க தான் போறது சாமி? பாவம் அந்த வீட்டுல இருக்க முடியாம அந்த மழையில பாவம் பாட்டி தனியா சேத்துல நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. பாவம் சேத்துல வழுக்கி விழுந்து முட்டியில காயப்பட்டு ரத்தம் வந்துகிட்டு இருந்தாலும் நொண்டி நொண்டி நடந்துகிட்டு இருந்தாங்க. தெருவுல ஒரு புழு பூச்சி கூட கிடையாது. வழியில ஒரு பெரிய ஆலமரத்தை பார்த்த உடனே பாட்டி கொஞ்ச நேரம் அந்த ஆலமரத்துக்கு கீழே போய் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பாவம் மரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு அந்த மரத்தை பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிச்சாங்க பாட்டி. அதுக்குள்ள வீசின காத்துல அந்த மரத்துல இருக்கிற ஒரு பெரிய கிளை பெருசா உடைஞ்சு போய் பாட்டிக்கு பக்கத்துல பெரிய சத்தத்தோடவே வந்து விழுந்துச்சு. ஒரு நொடியில அவங்க உசுறு தப்பிச்சுது. ஐயோ, என் உசுறு போயிடுச்சு அப்படின்னு நினைச்சேன் கடவுளே. நல்ல வேலையை என் தலையில வந்து விழாம எனக்கு பக்கத்துல வந்து விழுந்திருக்கு இந்த கிளை. ஆனா எதுக்கு என்ன புடைக்க வச்சியோ? பேசாம எப்படியாவது என் உசுரை எடுத்திருக்கலாம் இல்லையா? எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த மழையில என் உசுறு போகத்தானே போகுது அப்படின்னு பயந்துகிட்டே பாட்டி மறுபடியும் அந்த மலையில எழுந்துச்சு நடக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச தூரம் போகும்போது ஒரு சின்ன ஓட்டு வீட அவங்க கவனிச்சாங்க. அந்த வீட்டோட திண்ணை காலியா இருந்துச்சு. கதவு சாத்தி இருந்துச்சு. யாருமே இல்லையோ என்னவோன்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அங்க ஓய்வு எடுத்துக்கலாமே அப்படின்னு அந்த திண்ணையில உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பாவம் குளிருக்கு அவங்க நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ராத்திரிக்கு இந்த திண்ணையில படுத்து தூங்கிக்கிறேன். உள்ள இருக்கிறவங்க வந்து என்ன திருடின்னு நினைச்சு விரட்டாம இருந்தா அதுவே போதும். என்னதான் வாழ்க்கையோ, ஏன் இந்த வாழ்க்கைய வாழ்றேனோ? இதுக்கு பேசாம உசுறு போனாலே நல்லா இருக்கும் போல. இந்த வயசான காலத்துல பசி வேற தாங்க முடியல. உள்ள யாரு இருக்காங்களோ தெரியல. குடிக்கிறதுக்கு ஒரே ஒரு கிண்ணம் கஞ்சியை கொடுத்தா கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நடுராத்திரியில அவங்கள நான் எப்படி எழுப்புறது? யாரும் இல்லாத அனாதையா எங்கேயே என் உசுறு போயிடுமோ அப்படின்னு பாவம் பாட்டி ரொம்ப கவலையோட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற விவசாயியான ராமையாவும் அவனுடைய மனைவி சீதாவும் வீட்டுக்குள்ள அடுப்பு பத்த வச்சு சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, உங்களுக்கு யாராவது பேசுற குரல் கேக்குதா? நம்ம வீட்டு திண்ணையில யாரோ உட்காந்து பேசுற மாதிரி என் காதுல விழுதே. ஆமா சீதா, இரு நான் போய் பார்க்கறேன். இந்த காத்து மழையில நம்ம வீட தேடி யாரு வந்திருப்பாங்க? நீ அந்த விளக்க கொண்டு வா. ராமையா மெதுவா கதவை திறந்து வெளியில வந்து திண்ணைய பார்க்கும்போது அங்க ரொம்பவும் வயசான ஒரு பாட்டி குளிர்ல நடுங்கிக்கிட்டு முட்டியிலெல்லாம் அடிபட்டு ரத்தத்தோட பாவம் புலம்பிக்கிட்டு கண்ணுல கண்ணீரோட உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்தது அவனுக்கு ஐயோன்னு ஆயிடுச்சு. அம்மா, யாருமா நீங்க? இந்த மழையில ஈரப்புடவையோட இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே. ஐயோ, உங்க நிலைமைய பார்க்க ரொம்ப கவலையா இருக்குமா. சீதா, சீக்கிரமா ஒரு துண்டை எடுத்துக்கிட்டு வா. என்ன மன்னிச்சிடுப்பா. இந்த காத்து மழையில என் குடிசை விழுந்து போச்சு. இந்த மழையில எங்க போறதுன்னு தெரியாம தான் உங்க வீட்டு திண்ணையில வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கேன். காலையில விடிஞ்சதும் போயிடுறேன்ப்பா. என்ன விரட்டி அடிச்சிடாதீங்கப்பா. இந்த மழையில போய் இருக்க எங்கேயுமே வேற வழியும் இல்லப்பா. எனக்கு குடிக்க கொஞ்சம் கஞ்சி இருந்தா கொடுங்கப்பா, புண்ணியமா போகும். ஐயோ கடவுளே, என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? நாங்களும் மனுஷங்க தான். இந்த குளிர்ல இந்த மழையில உங்களை வெளியில விட்டுட்டு நாங்க எப்படி உள்ள போறது? உள்ள வாங்க பாட்டி, உங்களுக்காக நாங்க சமைச்ச சாப்பாடை நாங்க சூடா கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி பாட்டியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போய் அவங்க சமைச்ச சாப்பாடை பாட்டிக்கு கொடுத்தாங்க.
அப்புறம் சீதா அவகிட்ட இருக்கிற ஒரு புடவைய கொடுத்து பாட்டிய மாத்திக்க சொல்லி சொன்னா. பாட்டியும் புடவைய மாத்திக்கிட்டு வந்து உட்கார்ந்தாங்க. சீதா பாட்டிக்காக சமைச்ச சாப்பாட கொடுத்திருந்தா. அந்த சாப்பாடு சாப்பிடும்போது பாட்டியோட கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் கொட்டுச்சு. நல்ல வேலையா என் பசியை தீத்தம்மா. நீங்க 2 பேரும் என் வாழ்க்கையில கடவுள் மாதிரி வந்திருக்கீங்க. இல்லனா இந்த குளிர்ல நான் செத்துதான் போயிருப்பேன். அப்படி சொல்லாதீங்க பாட்டி, படுத்துக்கோங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இங்க படுத்துக்கோங்க, மத்ததெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். அடுத்த நாள் காலையில மழை முழுசா நின்னுடல. ஆனா மெதுவா தூறல் விழுந்துகிட்டு இருந்துச்சு. சீதா வெளியில திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் தூங்கி எழுந்துச்ச பாட்டி மெதுவா வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க. அம்மா, ராத்திரி என் உசுரை காப்பாத்திட்டீங்கம்மா. சரிம்மா, நான் கிளம்புறேன். எங்க போறீங்க பாட்டி? வெளியில மழை இன்னும் நிக்கல. காத்து மழைக்கு உங்க வீடுதான் இடிஞ்சு விழுந்து போச்சுன்னு சொன்னீங்கல்ல. மழையில போய் என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருங்க பாட்டி, அப்புறமா வேணும்னா போய்க்கலாம். ஆமாம்மா, நீங்க எங்க போறீங்க? நான் பிறந்தப்பவே என் அம்மா இறந்துட்டாங்க. இந்த ஊரை சேர்ந்தவங்க தான் சேர்ந்து என்ன வளர்த்தாங்க. யாருமே இல்லாத என்ன நம்பி சீதா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா. தாய் பாசனா என்னன்னே எனக்கு தெரியாது. நேத்து ராத்திரி உங்களை பார்க்கும்போது என் பெத்த தாய் இப்படிதான் இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுச்சுமா. நீங்க எங்க போறீங்க? எங்கேயும் போக வேண்டாம். நான் குடிக்கிற கஞ்சியில ஒரு கிண்ண கஞ்சிய உங்களுக்காக தரமாட்டேனா? ஏன் வயித்துல பொறுக்கலனாலும் என் பிள்ளைக்கும் ஒரு படி மேல் பாணி. இந்த மழை காலத்துல எதுவுமே இல்லாம தவிக்கிற எனக்கு நீங்க ஆதரவா இருக்கீங்கன்னு சொன்னா நான் வேண்டான்னா சொல்ல போறேன். அப்படி ராமையா சீதாவோட பாசத்துக்காக பாட்டி அங்கேயே தங்கிட்டாங்க. கொஞ்ச நாள்லயே பாட்டி அந்த குடும்பத்துல ஒரு ஆளா மாறிட்டாங்க. ஒரு நாள் மதிய நேரம் ராமையா வயலுக்கு வேலைக்காக கிளம்பி இருந்தான். வீட்ல இப்ப சீதாவும் பாட்டியும் மட்டும்தான் இருந்தாங்க. அப்பதான் அந்த ஊரோட ஜமீன்தாரான பூபதி கண்ணு நிறைய திமிரோட ரொம்பவும் கோவத்தோட ராமையாவோட வீட்டுக்கு வந்தாரு. ராமையா அவர்கிட்ட கொஞ்சம் பணத்தை கடன் வாங்கி இருந்தான். ஏய் சீதா, வெளியில வா. உன் புருஷன் எங்க போய் தொலைஞ்சான்? நான் வருவேன்னு தெரிஞ்சு எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிட்டானா? ஐயா வாங்க ஐயா, அவரு ஊர்ல இல்லங்க ஐயா, வேலை விஷயமா பக்கத்து ஊருக்கு போயிருக்காரு. என்னாச்சுங்க ஐயா, ஏன் கோவமா இருக்கீங்க? வேலைக்கு போயிருக்கானா இல்ல வட்டி கட்ட பயந்து ஓடி போயிட்டானா? 1 வருஷத்துக்கு முன்னாடி உன் புருஷன் என்கிட்ட விவசாயத்துக்கு 5000 ரூபாய் கடன் வாங்கினான். ஆனா வட்டியும் தரல, அசலையும் தரல. நான் கேட்க வருவேன்னு பயந்து ஓடி ஒளியிறானா? உங்களுக்கே சாப்பிட வீட்டுல கஞ்சி இல்ல, இதுல வயசான ஒருத்தருக்கு கஞ்சி வேற ஊத்துறீங்க. கடனை கட்ட வக்கு இல்லாத உங்களுக்கெல்லாம் எதுக்கு இந்த கருணை உள்ளான்னு தெரியல. ஐயா உங்க கால்ல விழுனாலும் விழுறங்க ஐயா. என் வீட்டுக்காரர் எதுவும் சொல்லாதீங்க. அடிச்ச மழைக்கு விளைச்சல் எல்லாம் தண்ணியில முழுகி போச்சு. 1 மாசம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா எப்படியாவது கஷ்டப்பட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நாங்க கொடுத்துறோங்க ஐயா. 1 மாசம் அவகாசமா? நான் எதுக்கு கொடுக்கணும்? நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள நீங்க வாங்கின கடன் பணத்தை தரணும். இல்லனா இந்த வீட்ல இருக்க முடியாது. உன் கழுத்துல இருக்கிற தாலி, வீட்ல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவேன். உங்க வாழ்க்கைலாம் ஒரு வாழ்க்கையா? பிச்சைக்காரனே நல்லா இருப்பான் போல இருக்கு. பூபதி அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அங்க வந்தாங்க. ஆனா ஜமீன்தாருடைய பணபலத்துக்கு முன்னாடி அவங்க யாருமே தலை நிமிர்ந்து பார்க்கல. அவங்களால ஜமீன்தாரை எதிர்த்துக்கவும் முடியாது. இது எல்லாத்தையும் உள்ள இருந்து பாத்துக்கிட்டு இருந்த பாட்டிக்கு ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சது. அவங்க குச்சியை ஊனிக்கிட்டு ரொம்பவும் கோவத்தோட வெளியில வந்தாங்க. வெளியில வந்தவங்க பூபதிய பார்த்து ரொம்பவும் கோவமா, யோ பெரிய மனுஷா, என்ன வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்க? ஏழைங்க எங்களுக்கு சுயகௌரவம் இருக்காதா? இப்படி திமிரா வந்து பேசிக்கிட்டு இருக்க? ஏய் கழவி, என்னையா எதிர்த்து பேசுற? என்னோட பேரு பார்வதி. இந்த தங்க வளையல பத்தி உனக்கு தெரியுமா? நான் எப்பவுமே சுமங்கலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரரு இந்த தங்க வளையலை என் கையில போட்டாரு. அவரு இறந்து போய் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த கையில இருக்கிற 2 வளையலை மட்டும் நான் எதுக்காகவும் வித்ததில்ல. நான் பசியோட தவிச்சாலும் தாகத்தோட இருந்தாலும் கூட எக்காரணத்துக்கு கொண்டு இந்த வளையலை நான் எதுக்காகவுமே கொடுத்ததில்ல. ஏன்னா இது என் வீட்டுக்காரோட அடையாளம். ஆனா இப்போ ராமையா ஏன் புள்ள, அவனுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அதை சரி பண்றதுக்காக இந்த வளையலை நான் விற்கவும் தயாராதான் இருக்கேன். இன்னையில இருந்து ராமையா அனாதை இல்ல. ஏன்னா அவனுக்காக அம்மா நான் இருக்கேன். இனி அவனை கடனை கேட்டு தொந்தரவு படுத்தாத. அதை கேட்டு பூபதி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். அவமான பாரம் தாங்க முடியாம அந்த வளையலை எடுத்துக்கிட்டு தலை குனிஞ்சி அங்கிருந்து அவனுடைய வீட்டுக்கு போயிட்டான். அப்ப சீதா ஆச்சரியத்தோடவும் கவலையோடயும் பார்வதி அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு கண்ணுல கண்ணீரோட, ஏன் பாட்டி எப்படி பண்ணீங்க? உங்க வீட்டுக்காரரை உங்களுக்காக ஆசையா வாங்கி போட்ட வளையலாச்சே, அதை கொடுத்து அவருடைய கடனை தீர்த்து வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவ அழுதுகிட்டு இருக்கும்போது அன்னைக்கு சாயந்தர நேரம் ராமையா வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தான்.
அப்போ வழியில அவனுடைய நண்பனை அவன் சந்திச்சான். அவன் அன்னைக்கு பூபதி வந்து வீட்ல என்ன அராஜகம் பண்ணானோ அதை அப்படியே சொல்லிட்டான். என்ன ராமையா, காலையிலேயே எங்க போயிட்ட? அந்த பூபதி வந்து உன் பொண்டாட்டி கிட்ட வாய்க்கு வந்தபடி பேசனா. எல்லாரும் முன்னாடியும் அவளை காலால எட்டி உதைச்சாண்டா. என்னால எதுவும் செய்ய முடியல. ஆனா உன் வீட்டுல இருக்கிற வயசான அம்மா அவங்க புருஷன் அவங்களுக்கு கொடுத்த தங்க வலையில அவன் முகத்துல எரிஞ்சு கடனை தீர்த்துட்டாங்க. அவன் சொன்னது கேட்டு ராமையாவோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டு இருக்கும்போது மனசுல பாரத்தோட அவன் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்ததும் பாட்டிய பார்த்த உடனே அவங்க காலு கைய பிடிச்சுக்கிட்டு அழவே ஆரம்பிச்சிட்டான். ராமையா நேரா போய் பார்வதி அம்மா மடியில படுத்துக்கிட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. என்னை நம்பி வீட்டில் இருக்கிறேன்னு சொன்ன உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கல. அந்த ராட்சசங்கிட்ட இருந்து உங்களை என்னால் காப்பாற்ற முடியல. உங்களை அம்மா மாதிரி வீட்டில் இருங்கன்னு சொன்னேன். ஆனால் என் அம்மாவாவே இருந்து என் கடனை தீர்த்து என் கௌரவத்தை காப்பாற்றி இருக்கீங்க. உங்கள் வீட்டுக்காரர் உங்களுக்காக வாங்கி கொடுத்த வளையல என் கடனுக்காக கொடுத்துட்டீங்களேம்மா. இந்த நன்றி கடனை எப்போ தீர்க்க போகிறேன்? நான்லாம் இருக்கிறதுக்கு போகிறதே மேல்தான். ஆமாங்க, பாட்டி மட்டும் இல்ல, அந்த பூபதி இன்னைக்கு ஏன் தாலிய கூட புடுங்கிட்டு போயிருந்திருப்பான் போல. அழாதப்பா, இந்த வீட்டோட ஆம்பளை நீ. ஆம்பளை கண்ணீர் விட்டு அழலாமா? அந்த வளையல் என் புருஷன் எனக்காக கொடுத்ததுதான். நான் போனதுக்கு அப்புறம் அந்த வளையல் யாருக்கு சொந்தமாகும்? என் பிள்ளைக்கு தானே. அப்படி பார்த்தா அது உனக்கு தானடா சொந்தம். உன்னோட கௌரவத்தையும் உன் பொண்டாட்டியோட மானத்தையும் காப்பாத்த அந்த வளையல் உதவியா இருக்குன்னா அதை விட நான் சந்தோஷப்படுறதுக்கு வேற என்ன இருக்கு சொல்லு. நீ கவலைப்படாத. இனி அந்த பூபதியால உனக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. இனி நீ சந்தோஷமா வாழலாம். உனக்கு கடன் இல்ல. உனக்காக இந்த தாய் நான் இருக்கேன்டா. பார்வதி அம்மா சொன்னதை கேட்டு ராமையாவுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஆனா அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் மட்டும் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அனாதையா இருக்கிற ராமையாவுக்கு ஒரு தாய் கிடைச்சாச்சு. யாரும் இல்லாம இருக்கிற பார்வதி அம்மாவுக்கு ஒரு புள்ளையும் ஒரு மருமகளும் கிடைச்சாச்சு. அப்படி ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க துணையா வாழ ஆரம்பிச்சாங்க. உறவுகள் அப்படிங்கிறது வெறும் ரத்தத்தால மட்டும் உருவாகிறது கிடையாது. உறவு மனசாலையும் உருவாகும். நமக்காக யார் ஒருத்தங்க உதவி செய்யறாங்களோ அவங்க நம்ம ரத்த உறவை விட பெரிய உறவு தான். அவங்கள நாம பாசமா பாத்துக்கணும். அது ஒரு ஊரு எல்லையில இருக்கிற ஒரு சின்ன குடிசை. அந்த குடிசை வீட்டுக்குள்ள சின்னதா எரியிற மண்ணெண்ண விளக்கோட வெளிச்சத்துல ரங்கம்மா செவுத்துல இருக்கிற அவளுடைய புருஷனான ராமையாவோட போட்டோவை பார்த்து அழுதுகிட்டு இருந்தா. அவ கண்ணுல இருந்து தாரதாரிய கண்ணீர் ஊத்திக்கிட்டு இருந்துச்சு. என்ன வேலையா பார்த்து வச்சுட்டு போயிட்ட? இப்படி உன் பாட்டுக்கு என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டியே. நீ இல்லாத உலகத்துல நான் எப்படி வாழ்வேன்னு யோசிச்சு பாத்தியா? சின்ன வயசுலயே அப்பா அம்மா 2 பேரையும் இழந்து தவிச்ச என்ன ஒரு மஞ்சக்கயிறை கட்டி நான் இருக்கேன் வான்னு கைய பிடிச்சுக்கிட்டு கூட்டிக்கிட்டு வந்தியே. அப்ப கடைசி வரைக்கும் எனக்கு துணையா நீ வாழ்ந்துதானே ஆகணும். எனக்குன்னு ஒருத்தர் இருக்காரேன்னு நான் இத்தனை நாளா எவ்வளவு சந்தோஷமா இருந்த தெரியுமா? ஆனா அந்த சந்தோஷத்தை கூட என்கிட்ட இருந்து புடுங்கிட்டானே அந்த கடவுள் அப்படின்னு சொல்லி ரங்கம்மா புருஷனோட போட்டோவை நெஞ்சோட அணைச்சுக்கிட்டு தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தா. கஷ்டப்பட்டு உழைச்சு என்ன மகாராணியா பாத்துக்கிட்டு இருந்தியே. ஆனா உனக்கு பாம்போட உருவத்துல சாவு வந்து என்ன உன்கிட்ட இருந்து பிரிக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப நீயே சொல்லியா? திருடங்க பயம் மிருகங்க பயம் இருக்கிற இந்த இடத்துல இந்த தனி குடிசையில பொண்ணு நான் தனியா எப்படி வாழ்வேன்? உனக்கு துணைக்கு நான் இருக்கேன். என் கூட தைரியமா வாழன்னு கைய பிடிச்சுக்கிட்டு வந்து பாதி வழியிலேயே இப்படி கைய உதறி தள்ளி விட்டுட்டியே. ஏன் உசிரையும் விட்டுடலான்னு பார்த்தா பகலோ ராத்திரியோ கஷ்டப்பட்டு நீ சம்பாதிச்ச அந்த பூமி என்ன ஆகுறது? உன் உசுருக்கும் மேல அந்த வயலை நீ நேசிச்சுக்கிட்டு இருந்தியே. என்னால முடியலங்க. என் இதயமே வெடிச்சிடும் போல தெரியுது. என் மூச்சு நின்னுடுற மாதிரி எனக்கு இருக்கு. அடுத்த நாள் காலையில விடிஞ்சது. ராத்திரி முழுக்க அழுதுகிட்டு இருந்த ரங்கம்மா இப்ப கண்ணீரை தொடச்சுக்கிட்டு ஒரு கையில மண்வெட்டியும் இன்னொரு கையில கடப்பாரையும் எடுத்துக்கிட்டு அவளுடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற வயல்ல வேலை செய்யறதுக்காக கிளம்புனா. அழுதா உன் கண்ணீரு உன்னோட வயித்த நெருப்பாது ரங்கம்மா. அவரு உனக்காக விட்டுட்டு போனது இந்த ஒரு வயல் தான். அங்க கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் உன் வயிறும் மனசும் நிறையிற அளவுக்கு நீ வாழவே முடியும். அந்த பூமி தாயே நம்பு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, இந்த ஊர்ல யாருக்கிட்டையும் எதுக்காகவும் கை நீட்டாத. என் உழைப்பையே என்னை வாழ வைக்கும். இந்த மண்ணில் என்னுடைய வேர்வையை சிந்தி என் வாழ்க்கையை எப்படியாவது நான் வாழ்ந்துக்கிறேன். வயலுக்கு போன ரங்கம்மா அங்க காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிற வெண்டைக்காய் கத்திரிக்காய் தக்காளி பழத்தை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டா.
அந்த செடிங்க கலகலன்னு இருக்கிறத பார்த்தா புருஷன் ஞாபகம் அவளுக்கு வந்துச்சு. ராத்திரி பேஞ்ச மழையில எல்லாரும் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கீங்கடா. எனக்கு பிள்ளைங்க இல்லாத குறைய நீங்க தான் தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு ஏன் புருஷனோட ஞாபகம் தான் வருது. உன் புருஷன் எங்கன்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா இதோ அவர் கஷ்டப்பட்டு உழைச்ச பூமியில விளைஞ்சிருக்கிற இந்த செடிங்க தான் என் புருஷன் அப்படின்னு சொல்லுவேன். அப்பதான் ரங்கம்மா வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற சுப்பம்மா பாட்டி அந்த பக்கமா வயலுக்கு வந்தாங்க. ரங்கம்மாவை பார்த்த உடனேயே சுப்பம்மாவுக்கு ரொம்பவும் வருத்தமா இருந்துச்சு. என்ன ரங்கம்மா, விடிய காலையிலேயே வயலுக்கு வந்திருக்க, கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு, ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லையா? உனக்கு வந்த கஷ்டம் எதிரிக்கு கூட வரக்கூடாது. ஆனா ஒண்ணு, உன்னோட கையே நல்ல பக்குவப்பட்ட கை. இந்த ஊர்ல யாரோட தோட்டத்திலயும் இப்படி காய்கறி விளைஞ்சு நான் பார்த்ததில்ல. ஆனா ஆம்பளை துணை இல்லைங்கிறதுனால ஊர்ல பல பேரோட பார்வை உன்னோட தோட்டத்து மேலதாமா இருக்கு. அத பத்தி நான் கவலைப்பட போறதில்ல பாட்டி. அந்த கடவுளோட பார்வை என் மேல இருந்தா போதும். நான் இந்த பூமி தாயை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அந்த பூமி தாயே என்ன பார்த்துப்பா. நான் கஷ்டப்பட்டு உழைச்சு குழந்தைங்களை வளர்த்த மாதிரி இந்த செடிங்களை வளர்த்துருக்கேன். யார் பார்வைப்பட்டாலும் நான் பயப்பட போறதில்ல பாட்டி. என் உசுரே போனாலும் என் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த பூமியை என்னை விட்டு கொடுக்க மாட்டேன். உன் தைரியத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கிறாங்கம்மா. நேத்து நீ கொடுத்த கத்திரிக்காயை போட்டு குழம்பு வச்சு என் வீட்டுக்காருக்கு கொடுத்தா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாரு. இனிமே காய்கறி வாங்க சந்தைக்கு போகாம உன்கிட்டயே காய்கறி வாங்கலான்னு இருக்கேன். அங்க கொடுக்கற பணத்தை உனக்கு கொடுத்தாலாவது உனக்கு எதுக்காச்சும் பயன்படும்ல. எனக்கும் சந்தைக்கு போய் விற்கிற அளவுக்கு மனசுக்கு ஒப்பல பாட்டி. நானும் இந்த தோட்டத்துக்கு வெளியில கூடையில வச்சு வித்துக்கிறேன். வரவங்க போறவங்க வேணுன்றத வாங்கிட்டு போய் ஏதோ கொஞ்சம் காசு கொடுக்கறாங்க. ஏன் ஒருத்தி வயிறு நிறைய அந்த காசே போதும். இந்த பாட்டி பீர்க்கங்க நல்லா இருக்கு, எடுத்துக்கோ. இப்படியே 2 நாளும் போச்சு. அந்த ஊர்ல ரொம்ப பெரிய வியாபாரியான ரங்கையா அவனுடைய வேலைக்காரனான வீரையா கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தான். அந்த ரங்கையாவோட பார்வை எப்பவுமே மத்தவங்க சொத்து மேலதான் இருக்கும். என்னடா வீரையா, இப்பெல்லாம் ஊருக்காரங்க அந்த ரங்கம்மாவோட காய்கறிய பத்தி தான் பேசுறாங்க. என்கிட்ட யாருமே காய்கறி வாங்க வர்றதில்லையே. இப்படியே போச்சுன்னா என்னோட வியாபாரம் எப்படி தான் நடக்கும்? அது என்னமோ உண்மைதாங்க ஐயா. அந்த ரங்கம்மா என்ன மாய மந்திரம் போட்டு விளைய வைக்கிறாளோ, அங்க விளையிற காய்கறியில ஒரு பூச்சி பொட்டு கூட இருக்கிறதில்ல. ஊருக்காரங்க யாருமே சந்தைக்கே போறதில்ல. அவ தோட்டத்துக்கே போய் எல்லாரும் காய்கறி வாங்குறாங்க. அதுவும் கம்மி விலையில விற்கிறா. அதுக்கப்புறம் நம்ம கடைக்கு எப்படிங்க ஐயா வருவாங்க? அவ சாதாரண பொண்ணு இல்ல, ரொம்ப திறமசாலிங்க. அவ திறமசாலியா இருந்தா எனக்கு என்ன? புருஷன் இல்லாம இருக்காளேன்னு பாவம் பார்த்தேன். விட்டா என் வியாபாரத்தை அழிச்சிடுவா போலையே. இனி அவளை சும்மா விட மாட்டேன். ஒரு சாதாரண பொண்ணு ஆம்பளை துணை இல்லாம இருக்கா. இவெல்லாம் எனக்கு எதிரியா? ஒரு பூவை நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவேன் பாரு. வாடா, நாம 2 பேரும் அந்த ரங்கம்மாவோட தோட்டத்துக்கு போவோம். அங்க விளையிற காய்கறி எல்லாத்தையும் கம்மி விலைக்கு வாங்கிக்கிறேன். அதை என்னோட கடையில வச்சு 2 மடங்கு விலைக்கு விற்பேன். முடியாதுன்னு சொன்னா அப்புறம் அவ எப்படி இருப்பான்னு பாக்கறேன். ரங்கம்மா அவ தோட்டத்துக்கு வெளியில இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பாய் விரிச்சு கூடையில காய்கறி வச்சு வித்துக்கிட்டு இருந்தா. அந்த ஊரை சேர்ந்தவங்க 2-3 பேர் அங்க காய்கறி வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ரங்கையாவும் வீரையாவும் கம்பீரமா நடந்து அங்க வந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே அங்க இருந்த மத்தவங்க எல்லாருமே ஓரமா போய் நின்னுட்டாங்க. என்ன ரங்கம்மா, வியாபாரம் நல்லா தான் நடக்குது போலையே. புருஷன் போன சோகத்தை விட்டுட்டு வெளியில வந்து நல்லா தான் பணம் சம்பாதிக்கிற. பரவாயில்லையே, ஊருக்காரங்க எல்லாரையும் உன்னோட வலையில போட்டுக்கிட்ட போலையே. ஐயா, என் புருஷனை இழந்த சோகம் என் மனசுக்குள்ள இருக்கு. அதை வெளியில காட்டிக்கிட்டே இருக்க முடியாது. அதுக்காக வயிற்று பொழுப்புக்காக எதுவும் பண்ணாம இருக்கவும் முடியாது இல்லைங்களா? உங்களை மாதிரி பெரிய மனுஷங்களே என்ன மாதிரி ஒரு ஏழையை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றது தப்பு. அதை கேட்ட எங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுன்னு உங்களுக்கு தெரியாதுங்கய்யா. வார்த்தையை பார்த்து விடுங்க. சரி சரி, தேவையில்லாத பேச்சு பேச நான் வரல. இனி இந்த காய்கறியை நீ யாருக்கும் விற்க கூடாது. இங்க இருக்கிற மொத்த காய்கறியையும் நானே வாங்கிக்கிறேன். எல்லாத்தையும் என் வேலைக்காரங்கிட்ட கொடு. தினமும் உனக்கு 10 ரூபாய் கொடுக்கறேன். 10 ரூபாவா? ஐயா, என் தோட்டத்துல தினமும் 30 ரூபாவுக்கு மதிப்பு இருக்கிற காய்கறி விளையுது. ஆனா நான் லாபத்தை எதிர்பார்க்காம 20 ரூபாய்க்கு ஊர்ஜனங்களுக்கு விக்கிறேன். ஆனா நீங்க 10 ரூபாய்க்கு கேக்குறீங்க. அப்படி பார்த்தா என் வயிறு எப்படிங்க ஐயா நிறையும்? என்ன மன்னிச்சிடுங்க, நான் ஊர்க்காரங்களுக்கு வித்துக்கிறேன். உங்களுக்கு என்னால என் தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிய விற்க முடியாதுங்க ஐயா.
எவ்வளவு தைரியண்டி உனக்கு? உன் பின்னாடி யார் இருக்காங்கன்னு உனக்கு இவ்வளவு தைரியம்? நான் நினைச்சா உன்னை இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா உண்டு இல்லைன்னு ஆக்குவேன். உன்னோட குடிசை காலையில எரிஞ்சி சாம்பலா இருக்கும். எந்த துணையும் இல்லாம தனியா வாழற உனக்கெல்லாம் இவ்வளவு திமிரு ஆகவே ஆகாது. நாளைக்கு காலையில எல்லா காய்கறியும் என் கடைக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி ரங்கையா திமிரா அங்கிருந்து நடந்து போயிட்டான். ரங்கையா மிரட்டிட்டு போனதுனால பாவம் ரங்கம்மா பயந்துட்டான். அவ அதே இடத்துல உட்காந்து கவலைப்பட ஆரம்பிச்சா. அங்க இருந்த ஊஜனங்க எல்லாரும் எதுவும் சொல்ல முடியாம அங்கிருந்து போயிட்டாங்க. என்ன அநியாயம் இது? ஒரு ஆம்பளையோட துணை இல்லாம ஒரு பொம்பளையால நிம்மதியா வியாபாரம் செஞ்சு வாழ முடியாதா? இந்த கழுகுங்க பார்வையெல்லாம் என் மேலதான் படணுமா? நான் அநியாயமா வியாபாரம் செய்யலையே, நியாயமா தானே வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த கடவுளையே எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறாரு. இப்போ நான் யாருக்கிட்ட போய் உதவியை கேக்குறது? இல்ல, நான் வருத்தப்பட்ட அப்படின்னா என்னை போட்டு மிதிச்சு தள்ளிட்டு போயிடுவாங்க. நான் ஜமீன்தார்கிட்ட போறேன். அவரு நல்ல மனுஷன், அவரு நியாயம் கொடுப்பாரு அப்படின்னு ரங்கம்மா நினைச்சாலோ இல்லையோ, அந்த மதிய நேரம் வெயில்ல அவன் நடந்துக்கிட்டு ஜமீன்தாருடைய வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தான். வெயில பயங்கரமா இருந்ததுனால தரை சுட்டுக்கிட்டு இருந்துச்சு. செருப்பு போடாம தான் அந்த தரையில அவன் நடந்து போய்கிட்டு இருந்தாலும் கூட அவ மனசுல இருக்கிற கவலையால அவ காலில் இருக்கிற சூடு அவளுக்கு தெரியவே இல்லை. ஒரு பொண்ணுக்கு ஆம்பளை துணை இல்லைன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை நரகந்தான். பத்திக்கிட்டே எரியுது என்னுடைய காலு. ஆனா அதுல இருந்து வர வலியை விட அந்த ரங்கைய சொன்ன வார்த்தைங்க தான் எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது. இன்னைக்கு அவன் மிரட்டிட்டு போனான்னு நான் பயந்துட்டேனா, நாளைக்கு இந்த ஊர்ல தலை நிமிந்து என்னால நடக்க முடியாது. ஜமீன்தார்கிட்ட நான் சொல்றேன், அவர் எனக்கு நியாயத்தை கொடுப்பாருன்னு நம்புறேன். அப்படி அவரும் உதவி செய்யலனா அந்த பாலடிச்ச கிணத்துல விழுந்து என் உசுரை விடுறதை தவிர வேற வழியே எனக்கு இல்ல. கடவுளே, என் பாவம் இவங்களெல்லாம் சும்மாவே விடாது. அது அந்த ஊரு ஜமீன்தாருடைய வீடு. ஜமீன்தாருக்கு 60 வயசானாலும் கூட அவரு கம்பீரமா அங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அவரு பக்கத்துல ஊஜனங்க எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. கண்ணுல கண்ணீரோட ரங்கம்மா பஞ்சாயத்துக்காக அவர் வீட்டு வாசல்ல நின்னா. ஊர் பஞ்சாயத்து கூடினதுனால வேற வழியும் இல்லாம ரங்கையாவும் பஞ்சாயத்துக்கு வந்துட்டான். ஐயா, கும்பிடுறேங்க ஐயா. நான் இந்த ஊர்ல வாழ்ந்த ராமையாவோட பொண்டாட்டி ரங்கம்மா. என் புருஷன் இருந்து 1 மாசம் ஆச்சுங்க ஐயா. நான் என் வயிற்று பொழப்புக்காக என் புருஷனோட தோட்டத்துல காய்கறியை வெடிய வச்சு அதை நம்ம ஊர் ஜனங்களுக்கு மட்டும்தான் வித்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் கம்மி விலையில. எந்த ஒரு லாபத்துக்கும் அதிகமா நான் விற்கலங்க ஐயா. ஆனா இன்னைக்கு இந்த ரங்கையா என்ன வந்து மிரட்டுறாரு. உன் தோட்டத்துல விளையிற காய்கறி எல்லாமே பாதி விலைக்கு எனக்கு கொடு, இல்லனா நாளைக்கு உன் குடிசையும் தோட்டமும் இருக்காதுன்னு மிரட்டுறாரு. ஐயா, இவ பொய் சொல்றா. இவ காய்கறி எதுவுமே ஊருக்குள்ள விற்காம வாடி போய் இருக்கிறத பார்த்து வருத்தப்பட்டு எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். பாவம் ஒரு பொண்ணு புருஷன் இல்லாம தனியா கஷ்டப்படுறாளேன்னு அவளுக்கு உதவி செய்ய போனேன். ஆனா என் மேலேயே பழிய தூக்கி போடுறாளே. வாய மூடு ரங்கையா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஊர்ல யாரு கஷ்டப்பட்டாலும் சிரிக்கிறவன் தானே நீ இந்த பொண்ணு நிலைமைய பார்த்து கஷ்டப்பட்டேன்னு சொன்னா அதை எப்படி நம்புவேன்? அந்த பொண்ணோட காய்கறி விற்க மாட்டேங்குதா? தினமும் என் வீட்டுக்கு காய்கறி எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிற? அந்த பொண்ணு தோட்டத்துல கஷ்டப்பட்டு விளைய வச்சு அனுப்புறா. அந்த பொண்ணை பத்தி எல்லாருக்குமே இங்க தெரியும் அப்படின்னு கோவமா சொல்லி ரங்கம்மாவை பார்த்து அவகிட்ட பாசமா இப்படி சொன்னாரு. ரங்கம்மா, முதல்ல உன் கண்ணீரத்தோட. உன்ன மாதிரி நல்ல பொண்ணு கண்ணீரெல்லாம் சிந்தக்கூடாது. இந்த ஊர்ல இருக்கிற நீ அனாதைன்னு மட்டும் நினைக்காத. இங்க யாருமே அனாதை இல்ல. எல்லாருக்கும் அண்ணனா, அப்பாவா, தாத்தாவா, தம்பியா நான் இருக்கேன். நான் இருக்கிற வரைக்கும் இந்த ஊர்ல யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது அப்படின்னு ஜமீன்தார் பெருமையா பேசுறதை கேட்டு ரங்கம்மா மனசுக்குள்ள ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. அவ கண்ணுல ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. ஊர் ஜனங்க எல்லாரும் கேளுங்க. நம்ம ஊர்ல இப்படிப்பட்ட தைரியமான பொண்ணு இருக்கிறத நினைச்சு நான் பெருமைப்படுறேன். புருஷனை இழந்தாலும் கூட உசுர மாச்சிக்காம யாருக்கிட்டையும் போய் கையேந்தாம தனியா நின்று அவளே தோட்டத்தை வளர்த்து அதில் வர காய்கறியை விற்று அவ பழப்ப பார்க்கறா. அப்படின்னா அது சுலபம் கிடையாது. இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கலன்னா நாளைக்கு எந்த ஒரு பொண்ணும் தைரியமா எதையும் செய்ய மாட்டா. இந்த பொண்ணோட கண்ணீர் பூமியில விழுறது நல்லதில்ல. ஆமாங்க ஐயா, நீங்க சொல்றது சரிதாங்க ஐயா. இந்த ரங்கையாவை பத்தி நல்லா தெரியும். அதோட இந்த ரங்கம்மாவை பத்தியும் தெரியும். ஜமீன்தார் கோவமா ரங்கையாவை பார்த்து, ரங்கையா, ஒரு பொண்ணு கஷ்டப்படும் போது அவளை உற்சாகப்படுத்தலனாலும் பரவாயில்ல. ஆனா அநியாயம் பண்ணி அவ கஷ்டப்பட்டு உழைச்சத
நீ பொடுங்கிக்கலான்னு பார்க்கறது எந்த வகையிலையும் நியாயம் இல்லை. இன்னொரு தடவை நீ இப்படி செஞ்சேன்னு கேள்விப்பட்டேன், ஊர் எல்லை வரைக்கும் உன்னை அடிச்சு துரத்துவேன். அப்புறம் ஊருக்குள்ள வர முடியாது, பார்த்துக்கோ. ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. ரங்கம்மா, என்னை மன்னிச்சிடு. ஏதோ பேராசையில் நான் தப்பு பண்ணிட்டேன். இனி இப்படி ஒரு தப்பை நான் செய்யவே மாட்டேன். நீங்க செஞ்ச உதவி இந்த ஜன்மத்துல நான் மறக்க மாட்டேங்க ஐயா. என் புருஷன் போனதுக்கு அப்புறம் எனக்குன்னு யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என் தகப்பனோட இடத்துல இருந்து உங்க பொண்ணுக்கு நீங்க நியாயத்தை கொடுத்துருக்கீங்க. நீங்க எப்பவுமே நல்லா இருப்பீங்க. இனிமே உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லாதம்மா. உன் தந்தையோட இடத்துல தான் நான் இருக்கேன். உனக்காக இந்த ஊரே இருக்கு. நீ போய் தைரியமா உன்னோட வேலையை பாரு. இனி யார் உன்னை தடுக்கிறாங்கன்னு நான் பார்க்கறேன். ரங்கம்மாவோட முகத்துல இப்ப கொஞ்சம் கூட பயமே இல்ல. அவன் மனசுக்குள்ள உற்சாகமோ தைரியமோ ரெண்டும் இருந்துச்சு. தான் புருஷன் இல்லைங்கிற கவலை மனசுக்குள்ள இருந்தாலும் கூட தன்னுடைய சுய கௌரவத்தால வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைய அவளுக்கு ஜமீன்தார் இன்னைக்கு கொடுத்திருந்தாரு. அவரு கொடுத்த தைரியத்துல அவ தலை நிமிர்ந்து நடந்துகிட்டு இருந்தா. நமக்குன்னு இருந்த ஒரு துணையை நாம எழுந்ததும் நாம சுக்குநூறா உடைஞ்சு போக கூடாது. நமக்குள்ள தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு நம்ம பொழப்ப பாக்குறதுக்கு நாம நேர்மையா கடுமையா உழைச்சோம் அப்படின்னா யாரு வந்து குறுக்கல நின்னாலும் கூட அந்த கடவுள் உருவத்துல யாராவது வந்து நம்மள காப்பாத்த தான் செய்வாங்க.